எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா லாஸ்ட் கிளாஸ் இன்னர் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச். அதுக்கு அந்த இன்னர் ஸ்டிச் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு இப்படி ஒரு 2 லைன் போட்டுக்கிறோம். நம்ம ஸ்டிச் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அடுத்து நம்ம இதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த பார்டர் டிசைன்லாம் வந்துட்டு ஸ்லீவ்ஸ் பார்டர், நெக்கோட இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ இங்கே ஒரு லாக். திருப்பி இங்கே ஒரு லாக். திருப்பி இங்கே ஒரு லாக். இது வந்து சில்க் த்ரெட். நான் டபுள் த்ரெட்ல தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது பண்ணும்போது மிஷின் த்ரெட், நார்மல் மிஷின் த்ரெட்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் த்ரெட்டுன்றது இதுதான் அந்த மிஷின் த்ரெட். நார்மலாக இதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா அவங்க கட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சில்க் த்ரெட்டு, டபுள் த்ரெட் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு லாக். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இந்த லைன் எப்படி போகுதோ அந்த டைரக்ஷன்லயே தான் நீங்க ஒரு லாக் போடணும். இந்த zigzag stitches வந்துட்டு neck linesல எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணோம்னா, டிசைன் பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். நீங்கள் வந்துட்டு இது போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வைடராக போட்டு பாருங்கள். வைடராக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் நேரோவாகவும் போட்டு பாருங்கள், இன்னும் கூட க்ளோஸ்டாக. இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வைடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நம்ம இங்கே என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். பாய். கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.